ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதிகமான குளிர்னால தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்துட்டு ப்ரீஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. பால் ஆடை வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது வந்து பேக்கெட் பாலில் அதிகமாக கிடைக்காது. ஸோ நாங்கள் வாங்குகிற பாலில் வந்துட்டு அதிகமான ஆடை வந்து இருக்கும். நாங்கள் வாங்குறது கவ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு வர பேக்கெட் பால் தான். பட் அதில் வந்து ஆடை வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆடையெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது என்ன பாலாடைக்கு பேக்கில் இருக்கிற பேக் ஸ்டோரி அப்படின்னா, நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்தாக வந்து இந்த பாலாடையெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தங்கச்சி இந்த மாதிரி நிறைய நெய் எடுத்து வச்சுருக்கா, வீட்டிலையே செஞ்ச நெய் அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இது நம்ம எடுத்து வச்ச ஆடையாச்சே அப்படின்ட்டு. பட் நான் ஆடை எடுத்து வச்சது பெருசு இல்லை, என் தங்கச்சி நெய் எடுத்து வச்சது தான் எங்கள் அம்மா வந்துட்டு பரவாயில்ல வீட்டிலையே வந்துட்டு நெய் எடுத்து வச்சுட்டா அப்படின்னாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச கிரெடிட்ஸ் வந்து அவளுக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஆனாலும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். நம்ம ஆடையை மட்டும் தான் எடுத்து வைக்கிறோம், பட் அந்த ப்ராசஸ் கொண்டு வரது அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து அவளுக்கு போனது எனக்கு சந்தோஷம்தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இருந்தாலும் நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எண்டு வரைக்கும் நம்மளே அந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் அதோட கிரெடிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டுலேயும் அந்த வேலையை நீங்களே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிரெடிட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டுக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி ஆடை எடுத்து வச்சது நான், ஆனால் அதோட கிரெடிட்ஸ் போனது நெய் எடுத்தவங்களுக்கு தான். இந்த மாதிரி தான் குழம்பு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்மளே செய்யணும். கடைசியாக வந்து உப்பு மட்டும் போட்டுட்டு நான் தான் குழம்பு வச்சேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கிரெடிட்ஸ் வந்துட்டு நமக்கே தெரியாமல் நம்ம செஞ்ச காரியங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட கிரெடிட்ஸ் நமக்கு தான் வரணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு செய்யும் போதுலேருந்தே இருந்தால் தான் எண்டும் கரெக்டாகிடுவோம். இப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசுனேன்னு தெரியல. எப்படியோ நெய் கிடச்சிருச்சு, அதை செஞ்சது நான் தான். பை.